வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த காணொலின்னு கூட சொல்லலாம். இது நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகம், சரிங்களா? 6ஆம் வகுப்பு தமிழ் பள்ளி பாடப்புத்தகம். நம்ம இனிமேல் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காணொலியும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த பள்ளி பாடப்புத்தகத்தில் முதல் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். சரிங்களா? அதையுமே வந்து நான் 2-3 பகுதியாக உங்களுக்கு பிரித்து தான் வழங்க போகிறேன். இதில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம இதை 3 பகுதியாக பிரிச்சுடுவோம். இந்த பள்ளி பாட புத்தகத்தை. ஏன்னா முழுமையாக இப்போ வந்து பள்ளி பாட புத்தகம்னு எடுத்துக்கிட்டு நான் முழுமையாக சொல்லி இந்த 1/1 லைன் பை லைனாக நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு நடத்த ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு எந்த பார்ட்டு உங்களுக்கு கவனிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த பார்ட்டினுடைய இது மாறும். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ இன்பத்தமிழ்னு ஒரு பாடம் இருக்குன்னு வைங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறத லைன் பை லைனாக நடத்திட்டு திரும்ப அடுத்தது திடீர்னு சொல்லிட்டு இதனுடைய எழுத்துக்களின் வகையும் தொகையும்னு இருக்குது. அந்த இலக்கணத்துக்கு நான் ஜம்ப் பண்ணேன்னா உங்களால் தனியாக இலக்கணத்தை மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும். அதை களைவதை நோக்கமாக கொண்டு இதை உங்களுக்கு கவனிக்கிறது எது ரொம்ப ஏதுவாக இருக்குங்கிற படி நான் அதெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக எனக்கு மிகவும் பிடித்த உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். அந்த இலக்கண பகுதியை இன்னைக்கு என்னால் எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ ஃபுல்லாகவே நம்ம புக்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். அந்த இலக்கண பகுதியை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதே திரும்ப 6வது புத்தகம் தான் செயல் பகுதிகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி புத்தகத்தில், அதாவது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி அதனை அடிப்படையாக கொண்டு மட்டுமே வச்சு என்ன பண்ண போகிறோம், இலக்கிய பகுதியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை இலக்கிய பகுதியை முடித்த பிறகு தமிழறிஞர் தமிழ் தொண்டும்னு வருது பாருங்கள் ஒரு பகுதி, யூனிட் நம்பர் 7, அதை முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல வந்து செய்யுள், அதுக்கு அடுத்தது வந்து இதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதிகள். உரைநடை பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக அதில் வரக்கூடிய கதைகள்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. சரிங்களா? அது எல்லாமே நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். இந்த வரக்கூடிய இந்த ஒரு 1 மணி நேரம்னு வச்சுக்கலாம். இது மிக மிக முக்கியமானது. இந்த மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் திரும்ப உட்கார்ந்து பள்ளி பாட புத்தகத்தை திருப்பி படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதனால் நல்லா கவனிங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயமாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு விடை சொல்கிறேன். நம்ம இப்போ நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 6 முதல் 10ன்னு சொல்லியிருக்கோம். இது புதிய பள்ளி பாடப்புத்தகம். சரிங்களா? இதற்கு அடுத்த காணொலியில் என்ன பண்ண வரும்னா, என்ன உங்களுக்கு இருக்குன்னா, இதே மாதிரி இலக்கணம் முழுக்க இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாடப்புத்தகமானது இருக்க போகுது. சரிங்களா? நம்மளுடைய இலக்கு தமிழில் 100ன்னு வச்சுருக்கோம். அதில் 100 வினாக்கள்னா அதில் ஒரு வினா கூட நமக்கு தெரியாத வினாக்கள் வரவே கூடாது. சரிங்களா? எல்லா வினாக்களுமே நமக்கு தெரிஞ்ச வினாக்களாக இருக்கணும். வினாக்கள் மட்டும் இல்லை, அதற்கான விடையும் நமக்கு தெரிஞ்ச விடையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த நோக்கோட படிங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். அந்த இதிலிருந்து 100 வினாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களாகவும் தெரிஞ்ச விடைகளாகவும் வர்றதுக்கு முழுக்க அதுக்கு நாம் பொறுப்பு. சரிங்களா? ஆனால் என்னுடைய கைடன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே? இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது நம்ம சிலபஸ்லையும் ஏறத்தாழ இருக்குது. சரிங்களா? குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த எழுத்துக்களின் வகையும் தொகையுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம இலக்கணத்தையே நீங்கள் முதல்ல படிக்க முடியும். சரிங்களா? எத்தனை வகை எழுத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்குது, அதை எத்தனை வகையாக தொகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வகையும் தொகையும். தொகைனாலே என்னது, மறைஞ்சு இருக்கிறதுங்கிறது தான் பொருள். எது மறைஞ்சிருக்கும், நிறையா விஷயத்தை தொகுத்து ஒன்றா வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கும் தானே அர்த்தம். அப்போது வகையும் தொகை என்னது, நம்மளுடைய எத்தனை வகைகளை பிரித்து வச்சுருக்கோம்னு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே என்னென்னது மறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம், வகுப்புக்குள்ளே போயிடுவோம். அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், அவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். சரிங்களா? இலக்கணத்தினுடைய அடிப்படை என்ன, மொழியை வந்து எவ்வாறு பேசவும்
எழுதவும் வேண்டும் என்பதை வரையறுப்பது தான் என்னது நமக்கு இலக்கணம். சரிங்களா? இப்ப அடுத்தது நம்மளுடைய தமிழ் மொழி இலக்கண வகைகள் எத்தனை வகைகளா அதை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? இந்த 5 வகையாக தான் நம்ம இலக்கணத்தை பிரித்து வச்சிருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பே வந்து இந்த இலக்கணம் தான். கிட்ட நம்ம தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகவும் பழமையான இலக்கண நூல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுல 2 விடை இருக்கு. சரிங்களா? நம் தமிழ் மொழியில் கிடைத்திருக்கக்கூடிய மிகவும் பழமையான இலக்கண நூல்னு கேட்டா அதற்கு விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம். நிறைய பேருக்கு சந்தேகம், இல்லையே தொல்காப்பியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. தொல்காப்பியமும் தான், ஆனால் அதுல வினா கொஞ்சம் மாறுபடும். எப்படின்னா, நம் தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முழுமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அதே சமயத்துல அதை விட பழமையான ஒரு நூல் இருக்குன்னா அது அகத்தியம் தான். ஆனா நம்மளுடைய கால மாறுபாட்டினால அந்த அகத்தியம் என்ற நூல் நமக்கு என்ன பண்ணல, முழுமையாக கிடைக்கல. சரிங்களா? இப்ப இதுல இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் பழமையான ஒரு நூலா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் இருக்கு. அந்த தொல்காப்பியமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல். பொதுவாகவே பாருங்க, அந்த விதிகள் என்பது உருவாக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சாலை விதிகள் இருக்கு. இப்போ அந்த சாலை விதிகள் எல்லாமே வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட பின் சாலைகள் போட்டிருப்பாங்களான்னு நிச்சயம் கிடையாது. முதல்ல வந்து 4 பேர் நடந்து போயிருப்பாங்க, அது ஒரு வழியா மாறி இருக்கும். அதுக்கு மறுத்து அதுல மாட்டு வண்டிகள், பிற வண்டிகள் போயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் போனா மோதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இடதுபுறத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விதி கொண்டாந்துருப்பாங்க. அப்புறம் இப்போ ரொம்ப பெரிய போக்குவரத்து நெரிசல் வந்துச்சுன்னா அதற்காக தான் நீல் கவனி செல் என்கிற மாதிரி பச்சை, மஞ்சள், அப்புறம் சிவப்பு, இந்த மாதிரி சமிஞ்சைகள் என்று சொல்லக்கூடிய அந்த இது வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஜீப்ரா கிராசிங் என்று சொல்லக்கூடிய அந்த சாலையை கடக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த வரி, வெள்ளை கோடுகள், இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நிறையா வந்திருக்கு. டோல்கேட்டு அது நிறையா வந்திருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விதிகள் எல்லாம் வந்ததுக்கும் பிறகு சாலையை வடிவமைச்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இப்போ முதல்ல சாலை தோன்றி இருக்கும், அதற்கு பிறகுதான் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான விதிமுறைகள் தோன்றியிருக்கும். இப்ப நம்ம தொல்காப்பியத்தை பாருங்க, வெறும் விதிகளாவே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், அதற்கு முன்பாகவும் மிகப்பெரிய இலக்கிய நூல்கள் இருந்திருக்கின்றன. சரிங்களா? அப்ப அந்த இலக்கிய நூல்கள் எல்லாம் மிகவும் வரையறையோடு எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வரையறைகளை பின்பற்றி தான் இந்த தொல்காப்பியம் என்கிற அந்த ஒரு இலக்கண நூலே அமைந்திருக்கிறது. அப்ப நம் தமிழ் மொழியினுடைய பழமை என்பது உங்களுக்கு ஓரளவாச்சு புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா எளிமையான விளக்கம் என்னன்னா, நம் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பழமை ஒண்ணு இருக்குன்னா அந்த பழமையில இருந்தா நம்ம தமிழ் இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன அப்படின்னு கூட ஒரு வரையறை சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்ப அந்த வரையறைக்கு உட்பட்டு இலக்கியம் இலக்கணம் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? 5 வகையாக பிரிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? முதல்ல இது ஒரு முக்கியமான ஒரு கூற்று. சரிங்களா? எழுத்து என்பது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ரொம்ப சாதாரணமான ஒரு வரி இருந்தாலும் இதுல இருந்து முந்தைய ஆண்டு பார்த்தீங்கன்னா வினா கேட்டிருக்காங்க. சாதாரண, அதாவது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிற மாதிரி விடை கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வரி வடிவமாக எழுதுறோம் அப்படின்னா அது வந்து சொல்லுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு விடையடிச்சாங்க. ஆனா தவறு. முதல்ல ஒரு சொல் தோன்றணும்னா என்ன பண்ணணும், இப்போ நான் தமிழ்னு எழுதுறேன், இப்ப போட்டுட்டேன்னா இது ஒரு வரி வடிவம். ஏன் எழுதுறேன் இல்லையா, அப்ப என்னது ஒரு வரி வடிவம். இப்ப ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும், இதை நான் எழுதிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், எழுப்பும். ஒலி எழுப்புனாதானே அதுக்கு அப்படிங்கிற பொருளே வரும். அப்ப ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. சரிங்களா? அடுத்தது உயிர் எழுத்துக்கள். இப்ப உயிருக்கு முதன்மையானது காற்று. சரிங்களா? உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன. சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது சிலபஸ்ல தான் இதெல்லாம் கொடுக்கலையே, நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லலாம். சரிங்களா?
புக்கில் வந்து இலக்கண பகுதிகள்லாம் வந்து ஒரு சிலர் தான் புக்கிலேயே இது சிலபஸில் கொடுக்கலையே தாண்டி வராது, படிக்க வேண்டான்னு. கண்டிப்பாக வரும். சரிங்களா? இந்த பாடப்புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் சிலபஸை வச்செல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. அது எழுதப்படாத ஒரு விதி. அவங்க என்னதான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் சரி, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை, 10ஆம் வகுப்பு சொல்லவே இல்லை, இது 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய மற்றும் புதிய பள்ளி பாட புத்தகங்களை நீங்கள் நன்றாக கரைத்து குடித்திருந்தால் மட்டுமே உங்களால் தேர்வில் குறைந்தபட்சம் ஒரு 170 மதிப்பெண்ணாச்சும் எடுக்க முடியும். அது என்ன சார் குறைந்தபட்சம்னா, நான் சொல்றது வந்து தமிழுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னுடைய வகுப்புகளை ஃபாலோ பண்ணதுக்கும் பிறகு, வகுப்புகளை முழுக்க பார்த்ததுக்கும் பிறகு, நம்ம சொன்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணதுக்கும் பிறகு, அதே மாதிரி 6 முதல் 12ஆம் வகுப்பு நம்ம வீடியோ போடுறோம், வீடியோலாம் பார்த்ததுக்கு பிறகு, நீங்கள் எல்லாம் ரிவிஷன் விடுறதுக்கு பிறகு, இது எல்லாமும் பண்ணிங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் தமிழில் 100க்கு 100 வினாக்களுமே எழுத முடியும். சரிங்களா? அதில் வந்து 95க்கு மேலே அதெல்லாம் கிடையாது. சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒன்லி 100. நமக்கு இதில் கீழெல்லாம் போகிறதுக்கான இதே கிடையாது. 100 வினான்னா 100 வினாவும் தெரிஞ்சது தான். 100 வினான்னா 100 வினாவுக்கும் நீங்கள் எழுதுகிற விடை சரிதான். சரிங்களா? அந்த மாதிரி நோக்கோடையே போங்க. பெரிதினும் பெரிதிகழ்வாங்க. நம்ம 100க்கு 100ஐயே கேட்குறோம். ஓகே, சரி. இப்போ எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், அப்புறம் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. சரிங்களா? உயிரெழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்குதுன்னு பாருங்க. உயிரெழுத்துக்களுக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்னென்ன பண்றோம்? நம்ம இயல்பாக காற்று வெளிப்படும் போதே உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. எந்தெந்த செயல்பாடுனால உயிரெழுத்து பிறக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாயை திறத்தல். சரிங்களா? வாயை என்ன பண்றோம்? திறக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? உதடுகளை விரித்தல். சரிங்களா? உதடுகளை என்ன பண்றோம்? விரிக்கிறோம். அதுக்கு அடுத்தது உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகள் என்ன பண்ணுது? இந்த அ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 உயிர் எழுத்தும் பிறகுது. உதாரணத்துக்கு பாருங்க, வாயை திறத்தல், இந்த செயல்பாடு என்ன பிறக்கும்? அ ஆ திறந்துருச்சா? அதுக்கு அடுத்தது உதடுகளை விரித்தல், லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி இ ஈ ஏ ஏ ஐ சொல்றோமா? வந்துடுச்சா? அதுக்கு அடுத்தது பாருங்க, உதடுகளை குவித்தல், அப்படியே வாயை திறந்து அப்படியே குவிக்கணும். குவிச்சிங்கன்னா என்னது? உ ஊ ஓ ஓ ஔ. இந்த 5 எழுத்துக்களும் உங்களுக்கு பிறக்கும். சரிங்களா? ரொம்ப எளிமையான செயல்பாடுகள் பிறப்பது தான் இந்த உயிரெழுத்துக்கள். அதுக்கு வேற எந்த முயற்சியுமே தேவையில்லை. பெரும்பான்மையாக இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கும் பொழுது இந்த நாக்கினுடைய செயல்பாடே உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? பெரும்பாலும் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, பெரும்பாலும் பயன்படாது. ஓகே, அடுத்தது இதே பாருங்க, அ இ உ ஏ ஓ. இந்த 5 சொல்லும் பொழுது அ அ இ உ ஏ ஓ. சரிங்களா? ஒரு சொடக்கு போறதுக்குள்ள முடிஞ்சிடும். சரிங்களா? அ நான் சொல்லக்கூடிய சவுண்டும் என்னுடைய கை விரல் சொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஓசையும் ஒரே மாதிரி முடிஞ்சிடும். அ இ உ ஏ ஓ. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 5 என்னது? குறுகி ஒலிப்பதால் இது என்னது? குறில் எழுத்துக்கள். இப்ப அதுவே பாருங்க, ஆ ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ. இது சொல்லும் பொழுது 2 முறை நம்ம சுருக்க முடியும். சரிங்களா? இந்த அளவுக்கு நீண்டு ஒலிப்பது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெடில்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இதுக்குனுடைய கால அளவை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா மாத்திரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நான் மாத்திரையை பத்தி இங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி குறுகி ஒலிக்கக்கூடிய 5 குறில் எழுத்துக்கள். இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. முக்கியமான பாயிண்ட். அதாவது என்னது? நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை சொல்லுவதுதான் வந்து இந்த பாயிண்ட். சரிங்களா? குறுகி ஒலிப்பதால் இது குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிப்பதால் இவை என்னது? நெடில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே என்ன பண்றோம்? குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். இதுல இருந்து கூட வினா கேட்கலாம். எழுத்துக்களை எதன் அடிப்படையில் நாம் குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு கூற்று காரணத்துல உங்களுக்கு எளிமையா கேட்கலாம்.
உச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும் கால அளவு, எழுத்துக்களின் உருவ அளவு, எழுத்துக்களினுடைய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது கேட்கலாம். சரிங்களா? ஆனா அடிப்படை உங்களுக்கு என்ன, உச்சரிக்கக்கூடிய கால அளவை கொண்டுதான் என்ன பண்றாங்க, இதை வகைப்படுத்துறாங்க. அடுத்தது இப்ப நான் மாத்திரைக்கு வரும். இது மாத்திரை என்பது பாத்தீங்கன்னா கால அளவை குறிக்கிறது. மாத்திரை என்பது என்ன, கால அளவை குறிக்கிறது. சரிங்களா? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப மாத்திரைன்னா என்ன, ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன, ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்தது இப்ப மெய்யெழுத்து. மெய் என்பது உடம்பு என்று பொருள் போடும். சரிங்களா? மாணிக்கவாசகருடைய பாடல்கள் மற்றும் நிறைய பேருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெய் என்கிற அதை குறிப்பிட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படிங்கிறதெல்லாம் வரும். சரிங்களா? அந்த மெய் எல்லாமே வந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் உடலைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த மாதிரி இந்த மெய் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படின்னு தான் பொருள்படும். சரிங்களா? இப்ப மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. சரிங்களா? என்ன பண்ணோம், நம்ம அந்த உயிரெழுத்துக்களை பார்க்கும் பொழுது வெறும் வாயசை மட்டும்தான். ஆனா இங்க என்னது, உடலினுடைய இயக்கத்தினுடைய பண்பு என்னது, இன்றியமையாதது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த இக்கு இங்கு இச்சி என்று சொல்லக்கூடிய இந்த 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்றாங்க, நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். என்னென்னது, முதல்ல மெல்லினம், மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இது எல்லாமே என்ன சொல்லணும்னா மூக்கால ஒலிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மூக்கு. ngங்கன்னா நம்மண்ண, முக்காவாசி மூக்கால தான் ஒலிக்கணும். ngங்கன்னா நம்மண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ngன்னா நம்மண்ண. சரிங்களா? இதுல பார்த்துக்கோங்க, இதுல வரக்கூடிய எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். அதே மாதிரி இந்த மெல்லினத்தினுடைய இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இங்க வந்துடணும், வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? கசட தபர சொல்லும் பொழுதே வன்மையாக ஒலிப்பது கசட தபர. சரிங்களா? வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்து எது, வல்லின எழுத்துக்கள். இப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிப்பவை பார்த்தீங்கன்னா இடையினம்னு சொல்றாங்க. எரல வழல. சரிங்களா? எரல வழல. சரிங்களா? இதை உச்சரிக்கும் போது ரொம்ப கவனமா உச்சரிக்கணும். இதுல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரே இனமாக கருதப்படும். சரிங்களா? நம்ம இணைய எழுத்துக்கள்ங்கிறது நமக்கு இருக்கு. இணைய எழுத்துக்கள் நம்ம வர வகுப்புல பார்ப்போம். இப்ப பாருங்க, இடையினம்னா என்னது, எரல வழல. சரிங்களா? இதுல வரக்கூடிய இந்த ராங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து இடையின ரன்னு சொல்லுவாங்க. ஏன் இடையின சொல்றோம், ஏன்னா இடையினத்தில வகைப்படுத்தியிருக்கோம். ஆகவே இது என்னது, இடையின ரகரம். அடுத்தது இங்க என்னது, இது வல்லினம். இங்க இருக்கக்கூடிய ரா என்னது, வல்லின ரகரம். சரிங்களா? இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற எதுக்கு இந்த இடையினம் வல்லினத்தை வச்சு நம்ம எதுவும் வகைப்படுத்த மாட்டோம். மேக்சிமம் இந்த ரா மட்டும்தான் இடையினம் வல்லினத்துல நம்ம வகைப்படுத்துவோம். சரிங்களா? அடுத்தது இந்த மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். சரிங்களா? சுரக்கே போட்டு முடிக்க மாட்டேன், இக் நான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் சுரக்கே விழுது. அப்ப அரை மாத்திரை. சரியா? இப்போ பாருங்க, இதான் கசட தபர ஆகிய வன்மையாக ஒலிக்கின்றன. ngன நமன ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. எரல வழல ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது உயிர்மெய். சரிங்களா? இங்க பாருங்க, மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? ஒன்றும் கிடையாது, 18 × 12 பெருக்கி பார்த்தீங்கன்னா 216 வரும். சரிங்களா? இந்த 12 உயிரெழுத்துக்களோட 18 மெய்யெழுத்துக்களும் சேரும். எப்படி சேரும், இக்கு கூட்டல் அ க. சரிங்களா? இதே மாதிரி இக்கு கூட்டல், மன்னிக்கணும், ஓகே, இக்கு கூட்டல் ஆ, சரிதான், கா. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதா என்ன சொல்லுவோம்னா நம்ம உயிரெழுத்துக்களின் தோற்றம் பார்ப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். சரி, இதை முடிச்சிருவோம். எடுத்து மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால், இது ரொம்ப முக்கியம். எதோட உயிர்மெய் குறில் எவ்வாறு தோன்றுகிறது, மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்வதால் தோன்றுகிறது. அடுத்தது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. சரிங்களா?
இங்க என்ன உயிர்மை குறில்னா என்ன, உயிர்மை நெடில் மன்னிக்கணும், உயிர் குறில்னா என்ன? ஒண்ணும் கிடையாது. உயிரெழுத்தில் வரக்கூடிய குறில் எழுத்தை என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க உயிர் குறில்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயிரெழுத்துல வரக்கூடிய நெடில் எழுத்தை என்ன சொல்றாங்க, உயிர் நெடில்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்தது பாருங்க, உயிர்மை குறில் உயிர்மை நெடில், இதை நம்ம வகைப்படுத்துறாங்க. இப்ப உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா என்ன விடை எழுதுவீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்மள்ட்ட எத்தனை உயிர்மை குறில் எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சின்ன வித்தியாசமானதுதான், ஆனா வினாக்கள் கேட்கலாம். ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட எத்தனை குறில் எழுத்து இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு அதை 18ஆல பேர் தலைவடியே சொல்லிட்டேன், 18ஆல பெருக்குனீங்கன்னா உயிர்மை குறில் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையும் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எண்ணிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த வரக்கூடிய இந்த ஒரு வேல்யூவையும் இங்க வரக்கூடிய வேல்யூவையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 216 வந்துடும். ஓகே, சரி. அடுத்தது இப்ப இதுல இன்னொரு, இந்த உயிர்மை குறில் உயிர்மை நெடி, இப்ப இதனுடைய மாத்திரை அளவு பார்ப்போம். சரியா? இப்ப 216 உயிர்மை எழுத்துக்களுக்கு பார்த்துட்டோம். இப்ப க எத்தனை மாத்திரை இருக்கு? ஒரு மாத்திரை. இதே கா இதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரியா? ஆனா மேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா ராங். எப்படி ராங்கு? ஏன்னா இது எப்படி இந்த தோன்றுதுன்னு சொன்ன, இக்கு கூட்டல் அ அப்படின்னு தோன்றுதுன்னு சொன்னேன். இப்ப இக்குக்கு எத்தனை எழுத்து? மெய் எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரைன்னு பார்த்துட்டோம். ஆனா நம்ம காவுக்கு எத்தனை மாத்திரை சொல்றோம்? ஒரு மாத்திரை தான் சொல்றோம். இப்ப இந்த அரை மாத்திரை எங்க போணுச்சு? யூஸ் பண்றது இல்லை. சரிங்களா? அதுக்குதான் ஒரு இது சொல்றாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான மொழின்னு சொல்றதுக்கு காரணம், எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சமமா இருக்கும். எந்த ஒரு இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எதையும் கீழே இறக்க மாட்டாங்க. அதனுடைய அடிப்படையாக தோன்றியதான் நம்ம இலக்கணமும் சரி, ஒரு இலக்கியத்துல கூட நம்ம திருவள்ளுவர் சொல்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமநிலை. இந்த சமநிலையை பேணுவதில் வந்து தமிழ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த வகையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இந்த அ அப்படிங்கிற வடிவமைப்பு இருக்கு, க அப்படிங்கிற வடிவமைப்பும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துதான் இக்கு கூட்டலா சேர்ந்தா என்ன உருவாகுது? க உருவாகுது. சரிங்களா? இப்ப க உருவாகும் பொழுது இந்த ஆவுடைய உருவ அமைப்பு இருக்கான்னு பாருங்க, இல்ல. ஆனா எந்த உருவ அமைப்பு, அதாவது தோற்றம் அப்படியே வருது பாத்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்தினுடைய தோற்றம் அப்படியே வந்துடுது. சோ மெய்யெழுத்திற்கு இந்த உயிர்மை எழுத்தை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்தினுடைய தோற்றத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்ப உயிரெழுத்து பாவம் இல்லையா? அப்ப உயிரெழுத்தினுடைய ஒலிப்பு, அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த மாத்திரை அளவை அப்படியே எதுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இப்ப புரியுதா அந்த ஈக்குவாலிட்டி? அதாவது மெய்யெழுத்தினுடைய உருவ அமைப்பு உயிர்மை எழுத்தை பெறுகிறது, அதே உயிரெழுத்தினுடைய ஒலிப்பு அளவினை உயிர்மை எழுத்து பெறுகிறது. ஓகேவா? இது புரியலன்னா அப்படியே 20 செகண்ட் திரும்பியும் பாருங்க, நிச்சயம் புரியும். சரி, இப்ப ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது இந்த தனி எழுத்து நம்ம என்ன சொல்றோம்? அஹ் என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை தான். சரிங்களா? இப்ப பாருங்க, இது கூட உங்களுக்கு வினாவுக்கு வரலாம். இந்த கபிலர் என்று அந்த ஒரு சொல்ல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? காவுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. பிக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. லாவுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. இருக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சேர்த்தோம் அப்படின்னா 3.5 மாத்திரை வரும். சரியா? இந்த மாதிரி உங்க பேரையும் பிரிச்சு பாருங்க. அதுல பிரிச்சு பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதை எப்ப எதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளணும்? குட்டிய லுகரம், குட்டிய லிகரம், அப்புறம் வந்து நம்ம ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு பிரிக்கணும். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போ உதாரணம் சொன்னா, இப்போ குரங்குன்னு ஒரு வார்த்தை எழுதுறேன். இத விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கூக்கு ஒரு மாத்திரை, ராவுக்கு ஒரு மாத்திரை, இங்குக்கு அரை மாத்திரை, இந்த கூவுக்கு இங்கேயும் ஒரு மாத்திரை தானே சார் போட்டீங்க, அப்ப இங்கே ஒரு மாத்திரை தான் போடணும் தானே கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் ஒரு மாத்திரை போடக்கூடாதுன்னா, இது வந்து குற்றியல் உகரம், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது
சொல்லின் ஈட்டில் வரக்கூடிய அந்த குட்டியில கூட எழுத்தானது குசுறு துபுரு இருக்கு இல்லையா, அது தனது மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அப்ப இது ஒரு மாத்திரை கிடையாது, இது அரை மாத்திரை. சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரை வரும்? 3 மாத்திரை தான் வரும். சரியா? அது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ அப்படியே புக் பேக் கொஸ்டின் பார்த்துரும். உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? உயிரெழுத்துல தொடங்கணும், 2 மாத்திரை அளவுல இருக்கணும். சரிங்களா? எடுத்துக்காட்டு எழு. ஏழு கிடையாது, எழு. எழுன்னா என்ன அர்த்தம்? வேக்கப். ஓகே, அடுத்தது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஆ. ஆனா என்னது? பசுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். சரிங்களா? ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நான் அகுதுன்னு எழுதுறேன், ஆனா இது அகுது வந்து 2.5 மாத்திரையான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா இந்த கொஸ்டினே தப்பு. ஓகேவா? ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் நம்மளால உருவாக்க முடியுமான்னா, உருவாக்க முடிஞ்சதுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது இவங்க 6வது பிள்ளைக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அகுதுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ஆவுக்கு 1 மாத்திரை, அக்குக்கு அரை மாத்திரை, தூக்கு 1 மாத்திரை போட்டு சொல்லலாம். ஆனா இது சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஏன் தவறு? இந்த தூங்கிறது என்னதான்? குற்றிய லுகரம். அப்ப இதுக்கு அரை மாத்திரை தான் வரும். ஸோ 2 மாத்திரை தான் வருது. அப்ப இங்க இன்னொரு அரை மாத்திரையை சேர்க்கணும். சரிங்களா? இன்னொன்னு, நம்ம குற்றிய இந்த இது ஒரு சார்பு எழுத்து. எது? எஃகு. அதாவது அந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சார்பு எழுத்து. அப்ப அந்த சார்பு எழுத்து எப்படி வரும்னா 2 எழுத்துக்களை சார்ந்தே வரும். தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னால் ஒரு குற்றியலுகிற மெய்யெழுத்தையும், அதாவது குற்றியலுகிற உயிர்மை எழுத்தை மட்டும்தான் கொண்டு வரும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப குற்றியலுகிற எழுத்து வந்தாலே அது அரை மாத்திரை தான். அப்ப அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, சேர்த்து பிரிச்சு அதை கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 மாத்திரை தான் வரும், 2.5 மாத்திரை வராது. இருந்தாலும் புக்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கு விடைதான். சரியா? அடுத்தது இலக்கணம். அதெல்லாம் பார்த்துங்க. இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்தது இது நம்ம ஒன்வேர்ட் மாதிரி பார்த்தோம். 5 வகை. மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. 3 வகை இனங்கள் என்னது? வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. 1 மாத்திரை, முதல்ல அரை மாத்திரை அளவு வந்தா அது மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்து. அப்புறம் 1 மாத்திரை அளவு வந்தா அது உயிர்மை, அதாவது உயிர்மை குறில் எழுத்து, அப்புறம் உயிர் குறில் எழுத்து. அதுக்கடுத்து 2 மாத்திரை அளவு வந்தா உயிர்மை நெடில் எழுத்து, அப்புறம் உயிர் நெடில் எழுத்து. சரிங்களா? வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை. உங்களுக்கு இதுல வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நம்புறேன். நம்ம அதனால அடுத்த இலக்கண பகுதிக்கு போயிடலாம். ஓகே, இதை நம்ம அந்த மொழியோடு விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு வகுப்பா பார்த்துடலாம். முதல்ல இலக்கணத்தை முடிச்சிட்டோம்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு இது முடிஞ்சதாக தான் அர்த்தம். எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 2, முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். சரிங்களா? இப்ப முதல்ல முதல் எழுத்துனா எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம்னா முதல் எழுத்துன்னு சொல்றோம். அப்புறம் சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குபவை நாம் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்ப உயிர் எழுத்துகள். இப்ப முதல் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் உங்களுக்கு முதல் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? ஆகிய இந்த எத்தனை எழுத்துக்கள்? 30 எழுத்துக்களும் உங்களுக்கு முதல் எழுத்துக்கள் ஆகும். சரி, இப்ப பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாய் எது இருக்கு? இந்த முதல் எழுத்துக்கள் இருக்கு. ஆகவே இதை ஆகவே இதை என்ன சொல்றோம்? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? புரியுதா? அதாவது மற்ற எழுத்துக்கள்லாம் தோன்றுவதற்கு இந்த முதல் எழுத்துக்கள் காரணமாக இருக்கின்றன. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு முதல் எழுத்துக்கள்னே பேர் வச்சு சொல்றோம். எந்தெந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக இருக்கிறது? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் முதல் எழுத்தாக இருக்கின்றன. சரி, இப்ப இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். புரியுதுங்களா?
நல்ல அருமையான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் எழுத்து. சரிங்களா? இதை சார்ந்து இயங்கக்கூடிய இவை அனைத்துமே என்னது? சார்பு எழுத்து. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் 10 யானை போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த 10 யானையும் பார்த்தீங்கன்னா 10 எழுத்துக்கள். முதல்ல உயிர்மை, உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்வது. ஆயுதம், தனி எழுத்து. ஆனால் எதை சார்ந்து இயங்கும்? தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னால் ஒரு குற்றியலுகுற எழுத்தையும் கொண்டு வரும். அடுத்தது உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகுரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 10 எழுத்துக்களும் என்ன நமக்கு சார்பு எழுத்துக்களாக இருக்கின்றன. சரிங்களா? அடுத்தது அதுல கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. மெய் எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. என்ன பண்ணுது? மெய் எழுத்துக்களும் உயிர்மெய், அதாவது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்று சேர்வதால் என்ன வருது? நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் வருகின்றது. ஏற்கனவே சொன்னதுதான். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம், உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். அதாவது சேர்த்து சொல்லிப்பா. இக்கு அ வேகமா சொன்னாலே இக்க 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 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆனா வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரி எழுத்தை ஒத்திருக்கும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இதான் நான் முன்னாடி சொன்னேன். இந்த ஈக்குவாலிட்டின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் இல்லையா? அதுதான். அடுத்தது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையுள் அடங்கும். சரிங்களா? ஏன்னா முதல் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லைன்னா இந்த எழுத்து உண்டா? இல்லை. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சார்பு எழுத்து வகைக்குள்ள அடக்கிறோம். அடுத்தது ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வரி வடிவம் பெற்றது. சரிங்களா? தனித்த வடிவம் பெற்றதுதான். சரிங்களா? இதுக்கு என்னென்ன பேர்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு. சரிங்களா? என்னென்ன பேர் சொல்றதுக்கு? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பெயர்களை சொல்றோம். இதை விட நிறைய பேர்லாம் இது இருக்கு. சரிங்களா? இதனால புத்தகத்தில் கூடிய ஒரு நாள் தான். இது வந்து நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. சரிங்களா? இதை சொல்லும் பொழுதே அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாதி எழுத்து உள்ளையும் பாதி எழுத்து வெள்ளையும் இருக்கிற மாதிரி ஒரு நுட்பமான ஒழிப்பு முறை கொண்டது தான் இந்த ஆயுத எழுத்து. நல்லா பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும். சரிங்களா? ஆனா இந்த வல்லின உயிர்மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு குற்றியலுகுரமாக தான் இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நீங்க இதே பார்த்துக்கோங்க. ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரிங்களா? இப்ப வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும். சரிங்களா? ஓகே. இன்னும் சொல்ல போனா குற்றியலுகுரமே என்னதான் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து தானே. குசுறு துபுருன்னு சொல்றோம். இப்போ கூ எழுதுறேன். இது என்னது? ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து தானே. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது அப்ப இங்க மட்டும் எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இதை பிரிச்சு பார்க்கணும். அஹ்ஹு கூட்டல் ஏனம் தான் இருக்கும். சரிங்களா? அஹ்ஹு அஹ்ஹு கூட்டல் ஏனம். இதுல உயிர் வந்துச்சுன்னா அது போனதுனால திரும்ப இக்கு இருக்கும். இக்கு கூட்டல் ஏ கே சேர்ந்தது அஹேனம். அதே மாதிரி அக்ரிணை, சரியா? இப்ப இங்கே உயிர்மெய் எழுத்து வந்திருக்கே. இங்க எங்க நம்ம குற்றியலுகுரத்தை காணும்னு பாத்தீங்கன்னா இது அகிரிணை. எப்படி அகிரிணை வருது? அகுது கூட்டல் திணை. அகுது அல்லாத திணைன்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஆனா அகுது கூட்டல் திணை அப்படிதான் பிரிக்கணும். அகுது கூட்டல் திணைன்னு பிரிச்சிங்கன்னா சேரும் பொழுது என்னவா மாறும்? அகிரிணைன்னு மாறும். சரிங்களா? அடுத்தது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது என்னது? உங்களுக்கு சார்பு எழுத்தாக மாறும். சரிங்களா? ஓகே. எப்படி? தனக்கு முன்னால் நீங்க புக்கில் உள்ளதே நீங்க ஃபைனல் பண்ணிக்கோங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று
சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகே. தனித்து இயங்காது. சூப்பர். அடுத்தது, முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தாகும். ஆயுத எழுத்து சார்பு எழுத்தாக இருப்பதனுடைய காரணம் என்ன? உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்குவதால் அது என்னது? சார்பு எழுத்தாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது, இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகள் தான் இது. புத்தகத்துக்கும் பின்னாடி அந்த ஒரு இது இருக்கிறது. அதுல தான் வந்து நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். அதுக்கு நான் தனியா ஒரு இது போட்டுருவேன். சரி, மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். சரிங்களா? எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லுக்கு முன்னாடி வரும், எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் சொல்லுக்கு பின்னாடி வரும், எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் நடுவுல வரும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நம்ம கத்துக்கிறது மூலமா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுத முடியும். சரிங்களா? இதை நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம். தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நாம் நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு தமிழ் மொழியில எந்தெந்த எழுத்துக்கள் முதல்ல வரணும், கடைசியில வரணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ் மொழி எளிமையா பேசலாங்கிறாங்க. உண்மைதான். அடுத்தது, கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். இங்க பாருங்க, நன்றி, நன்றி, நன்றி. இது மூணுமே ஒலிப்பு முறையின்படி உங்களுக்கு ஒன்று மாதிரி தான் தெரியும். ஆனா என்ன கிடையாது, ஒண்ணு கிடையாது. சரிங்களா? எங்கெங்க இந்த ந வரணும், இந்த ந வரணும், இந்த ந வரணுங்கிறது நமக்கு பெருவாரியாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து எழுதும் பொழுது பயன்படுத்தன்னு எழுதுறோம்னா என்னது, இங்க 3 சொல்லி இன்னும் வருமா இல்ல 2 சொல்லி இன்னும் வருமாங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதை பார்ப்பதன் மூலமா ஓரளவு அந்த குழப்பத்தை நீக்க முடியும். நல்லா கவனிங்க. இதுல நன்றி என்பதே சரியான சொல். எப்படி? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி இப்ப பார்க்கலாம். சரியா? முதல் எழுத்துக்கள்லாம் என்ன? சொல்லுக்கும் முன்னாடி வருது. இறுதி எழுத்துக்கள்லாம் என்ன? சொல்லுக்கு இறுதியில் வருது. சரிங்களா? நீ மட்டும் மொழி முதல் எழுத்துக்கள்னா அந்த முதல் எழுத்து சார்பு எழுத்துக்கு போயிடாதீங்க. மொழின்னா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சொல் அல்லது பதம் அல்லது கிளவி எல்லாமே எதை குறிப்பது தான்? அந்த சொல் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை குறிப்பது தான். இப்ப இந்த ஒரு சொல் எழுதுறேன், இப்ப திருக்குறள்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. திருக்குறள்னு எழுதுறேன், திருக்குறள்னு எழுதுறேன். இப்ப இந்த தீ தான் எழுதுறேன். சரிங்களா? இதை என்ன பண்றதில்ல, இத்து போட்டு ஈ போட்டு ருக்குறள்னு போடுறது இல்லை. நம்ம தமிழ் மொழியோட ஒலிப்பு முறைப்படி பார்த்தீங்கன்னா தீருக்குறள் சொன்னா ஒன்னாதான் வரும், திருக்குறள் தான் வரணும். ஆனா நான் யாரும் எப்படி எழுதுறது இல்லை. சரிங்களா? ஏன் எழுதுறது இல்லை? அதுக்குதான் இந்த விதிகள் பார்க்கணும். சரிங்களா? இது சரி, இது தவறு. பாருங்க, முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வருங்கிறத ஷார்ட்டா பார்த்துருவோம். க ச த ந ப ம. சரிங்களா? க க ச த ப ந ம. சரிங்களா? நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் சேர்த்து சொல்லுங்க, ஈஸியா இருக்கும். க ச த ப. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மெல்லின எழுத்துக்கள் இந்த ந ம. இது 2 மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? அப்ப இந்த வரிசையில உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசைன்னா என்ன? உதாரணத்துக்கு இப்ப கன்னா க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசை எழுத்துக்கள் முழுக்கவே என்னதான்? வல்லின உயிர்மை எழுத்துக்கள். அது ஃபுல்லா என்ன சொல்றாங்க? வருங்கிறாங்க. அப்ப சன்னா ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ். அதே மாதிரி த வரிசை முழுக்க, ந வரிசை முழுக்க, ப ம. இதுல உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும்ட்டாங்க. ஓகேவா? அடுத்தது இதுல ஞ ய வ. இதுல சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். எந்தெந்த எழுத்துன்னு பாருங்க. இப்ப ஞ வரிசையில ஞ மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். சரிங்களா? ஞ மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். அதுவும் ஞனம்ங்கிற வார்த்தையில மட்டும். இப்ப இந்த ஞனம்ங்கிறது என்ன பண்றது இல்லை, தற்காலத்துல பயன்படுத்துறது இல்லை. அதாவது தனித்து இயங்குவதில்லை, அதனால பயன்படுத்துறது இல்லை. இப்ப என்ன பண்றோம்?
அதுக்கு முன்னாடி அந்த அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படிங்கிற மாதிரி சொற்கள்ல மட்டும்தான் இப்போதைக்கு வழங்கி வருகிறோம். சரிங்களா? ஓகே. ங வரிசையில ங மட்டும்தான் வரும். அதுவும் ங்கனம் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் வரும். அந்த ங்கனங்கிற சொல்லு தனிச்சு வராது. அங்கனம், இங்கனம், எங்கனம் என்ற அந்த இது கூட தான் சேர்ந்து வரும். ஓகே. அடுத்தது ரொம்ப பெரிய சாப்டர் இல்லை, அது ஈஸியா கவனிக்கலாம். அடுத்தது ஞ வரிசையில பாருங்க. ஞ, ஞா, ஞே, ஞோ. வெறும் 4 எழுத்து தான். சரிங்களா? ஞ, ஞா, ஞே, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லி முதலில் வரும். ஓகேவா? அடுத்தது ய வரிசையில ய, யா, யு, யூ, யோ, யவ் என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா சொல்லின் முதல்ல வரும். மற்ற ஏ வரிசையில எதுவுமே வராது. சரிங்களா? அடுத்தது வ வரிசையில வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் என்று சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்து மட்டும்தான் அவங்க சொல்லுக்கு முதல்ல வரும். மற்ற எழுத்து எதுவுமே வராது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அப்ப 216 எழுத்து நம்ம ஏன் வச்சிருக்கோம்? வர எழுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டெலீட் பண்ண வேண்டியதாங்க. கேள்வி வருதா இல்லையா? சரிங்களா? உள்ளபடி சொல்ல போனா டெலீட் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4, 6, 8, அப்புறம் இது ஒன்று 9. இந்த 9 எழுத்து தனியாக எடுத்து வச்சிங்க. அப்புறம் திரும்ப 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? 6 கிட்டத்தட்ட 12. 12 × 6 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 72. சரிதானே? 72 அதோட 9 சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 81 எழுத்து மட்டும்தான் தமிழ் மொழியில உங்களுக்கு சொல்லுக்கு முன்னாடி வரும். அப்படியா? கிடையாது. இது கூட 12 மெய்யெழுத்தையும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 12 மெய்யெழுத்தையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 ஒரு 12 93 எழுத்து. சரிதானே? ஆமா. இந்த 93 எழுத்து மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுக்கு முன்னாடி வரும். ஆனா நம்மள்ட்ட எத்தனை 214 எழுத்து இருக்கு, வெறும் உயிர்மை எழுத்து மட்டுமே. சரிங்களா? மொத்தம் டெலீட் பண்ணிடலாமேன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணிடலாம். ஏன் பண்ணாமல் வச்சிருக்கோம்னா இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஆனால் வருங்கால சந்ததி கேட்பான் நம்மள்கிட்ட. அப்போ 214 எழுத்து சொல்றீல்ல, இந்த க நம்ம என்ன சொல்றோம்? அ, ஆ, இ அப்படி வரிசையில் எழுதிட்டு போயிடுவோம். அதுக்கு அடுத்தது இக்கு, இங்கு அப்படின்னு வரிசையில் எழுதிட்டு போயிடுவோம். இக்கு கூட்டல் அ, க, அப்புறம் இக்கு கூட்டல் ஆ, கா, இப்படி எழுதிட்டு போவோம். நம்ம பாட்டுக்கு இடையில ஏதாச்சும் ஒன்று டெலீட் பண்ணிட்டோம்னா இங்க இடையில உள்ளது எங்கன்னு கேட்பான். சரிங்களா? அது கேட்காம இருக்கணும்னா நம்ம அந்த எழுத்தை டெலீட் பண்ணாம இருக்கணும். நம்ம சொற்கள்ல பயன்படுத்துறோம், பயன்படுத்தல. எழுத்துக்களுடைய கட்டமைப்பின்படி, எழுத்துக்களுடைய கணக்கீட்டின்படி என்ன இருக்கக்கூடாது? நம்ம இடையில டெலீட் பண்ணவே கூடாது. சரிங்களா? டெலீட் பண்ணாம இருக்கிறப்பயே பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் நம்மளை அழுத்துது, தமிழ் மொழியை. சரிங்களா? என்ன அழுத்தினாலும் சரி, இந்த காலம் மட்டும் கிடையாது, இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு கழிச்சாலும் நம் தமிழ் மொழி நீடித்து நிலை பெற்று தனியா நிற்கும். சரிங்களா? சரி, இப்ப அந்த 93 எழுத்து தான் வரும். அதை நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களை பார்த்துருவோம். எது வராது, எது வராதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெய்யெழுத்துக்கள் 18மே என்ன பண்ணாது, சொல்லுக்கு முன்னாடி வராது, தனிச்சு வரவே வராது. சரிங்களா? அது எதுல தான் வரும்? உயிர்மை எழுத்தோட சேர்ந்து மட்டும்தான் சொல்லுக்கு முன்னாடி வரும். அதுக்கு அடுத்தது ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந என்று சொல்லக்கூடிய 8 உயிர்மை எழுத்துக்கள்ல வரிசையில ஒரு எழுத்து கூட என்ன பண்ணாது, சொல்ல முதல்ல வராது. இது ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந என்று சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வராது. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சொல்ல முதல்லையும் வராது, கடைசியிலையும் வராது. அடுத்தது ங, ஞ, ய, வ. இதெல்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? வருங்கிறதுல பார்த்துருந்தோம். அது என்னது, சில எழுத்தான் வரும் பார்த்துருந்தோம். அதான் சொல்லியிருக்காங்க, எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக கூறப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. சரிங்களா? உதாரண எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தமிழ் கிடையாது. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவையெல்லாம் பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழ் என்ன பண்றோம், ஒளி பெயர்த்து எழுதுறோம். இது பேர் மொழிபெயர்ப்பு கிடையாது, இது பேர் என்னது, ஒளி பெயர்ப்பு. சரிங்களா? அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை என்ன சொல்றோம், நம்ம
மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். சரிங்களா? உயிரெழுத்து என்ன பண்ணும்? மெய்யோட இணைந்து உயிர்மெய்யா மட்டும்தான் பின்னாடி வரும். சரியா? அதே மாதிரி மெய்யெழுத்து எல்லாமே என்ன பண்ணும்? இந்த உயிரெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யா மட்டும்தான் முன்னாடியும் வரும். சரியா? இங்க இஞ்சி, இன்னு, இன், இந்து, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். இதை பாருங்க, கிட்டத்தட்ட அந்த 11 எழுத்து மட்டும்தான் சொல்லுக்கு இறுதியிலே வரும். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும், ஐயா இப்போ நம்ம வந்து எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு தேடும் பொழுது டக்குன்னு கிடைக்காது. எடுத்துக்காட்டு மட்டும் இல்லை, நம்ம ஒரு சில பொருளும். சரி, ஓகே, இது கிடைச்சிட்டு. இப்போ பாருங்க, வருவதாக, இங்க பாருங்க, வருவதாக குறிப்பிடப்பட்ட என்ன முடியுது? இக்குல முடியுது. ஆனா நம்ம இங்க என்ன சொன்னோம்? இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு ஆகிய இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லி இறுதியில் வரணும். அங்க என்ன வருது? இக்கு வருது. சரிங்களா? அதாவது வாங்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, வாங்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னைமர சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அது வரும். எப்படி வரும்னா ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான். அதாவது அங்க அது ஒரு சொல் முடியலை. சரிங்களா? இந்த இடத்துல என்னது? வருவதாக அப்படின்னு ஒரு சொல் முடியலை. சரிங்களா? அதுக்கு மந்தாண்ட குறிப்பிடப்பட்டங்கிற இன்னொரு சொல் வருது. அப்ப இந்த இடத்துல இக்கு வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா வல்லின மிகுதல்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த வல்லின மிகாம இது ஒரு தொடர்ல வர்றப்ப என்ன பண்ணும்? கண்டிப்பாக வரும். அதை ஒரு தனிச்சொல்லாக எடுக்க முடியாது. சொல்லப்படக்கூடிய விதிகள் எல்லாமே இருக்கு. தனிச்சொல்லாக வரும்பொழுது சொல்லுக்கு முன்னாடி வருமா வராதா, அதான் பேச்சு. சரிங்களா? அடுத்தது இப்ப பாருங்க, மொழிக்கு இந்த 11 மொழியின் இறுதியில் வரும். சரியா? சரி, இப்ப அடுத்தது மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். இது சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஏற்கனவே பார்த்ததுதான். உயிரெழுத்து எப்படிதான் வரும்? மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய்யா மட்டும்தான் சொல்லுக்கு இறுதியில வரும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யா மட்டுமே சொல்லுக்கு இறுதியில் வரும். ஏற்கனவே பார்த்ததுதான். அளபடை எழுத்துக்கள்ல மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இந்த அளபடையை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம், அல்லது வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அப்புறம் இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, சரிங்களா? ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. நல்லா கவனிக்கணும், சொல்லின் இறுதியில்லாம் வரதில்லை. சரிங்களா? ஆனா எதுல வரும்? 2 சொற்கள் புணர்கையில் வல்லினம் மிகுதலாக கண்டிப்பாக வரும். எடுத்துக்காட்டு பிறமொழி பெயர் சொற்கள். இந்த இப்போ வந்திருக்கா, இங்க என்ன சொன்னோம்? வராதுன்னு சொன்னோமா? ஆனா வந்திருக்கு. காரணம் இது தனிச்சொல் அல்ல, இது புணர்மொழி. அதாவது இங்க இன்னொரு சொல் இருக்கு, இங்க 2 சொல்லும் புணர்ந்து இருப்பதால் இதுல வந்து கண்டிப்பா வரும். அதை தனிச்சொல்லாக எடுக்க முடியாது. இது அப்படி தனிச்சொல்லா எடுத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்குமே இது ஒரு சொல்லுதான். சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்குமே ஒரே சொல்லுதான். அப்ப இது கடைசியில இருக்கா? இல்ல. என்ன சொல்லியிருக்காங்க? கடைசியாத்தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது நடுவுல தான் இருக்கு, அப்ப வரும். ஓகேவா? அடுத்தது உயிர்மை எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஓகேவா? ஞ எழுத்து வரிசையே கார்த்திக், ஹாங்காங், சுர்ஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்றவையெல்லாம் பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதிகளாக இடம்பெறுவதுண்டு. சரிங்களா? அதாவது பெயர் சொற்கள்ல இவ்வெழுத்துக்கெல்லாம் இறுதியாக இடம்பெறுவது உண்டுங்கிறாங்க. பெயர் சொற்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்தது எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்துமே சொல்லுக்கு இறுதியில வராது. எகர வரிசையில ஃபுல்லா கேங்கே, சேங்கே ஃபுல்லா வராது. அடுத்தது ஒகர வரிசையில நோ தவிர்த்து மீதி எந்த ஒரு எழுத்துமே என்ன பண்ணாது? மொழிக்கு இதுல வராது. அப்புறம் நோங்கிற எழுத்துமே இதுல தான் வரும். ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்கிற பொருள்ல வரும். சரியா? ஓகே. அடுத்தது சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரிங்களா? அடுத்தது அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி உயர் வகுப்புள்ளி அறிந்து கொள்வீர்கள். சரிங்களா? நம்ம எழுத்துக்களை டெலீட் பண்ண என்னன்னு கேட்டாங்க பாருங்க, அது ஏதோ ஒரு காரணம். ஏன்? மற்ற உயிர்மை எழுத்து என்ன பண்ணும்? சொல்லுக்கு இடையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஆனால் பெருவாரியாக அந்த மாதிரி சொற்களாம் பயன்படுத்துறது இல்லை. இந்த கவ் அந்த வரிசை இருக்கு பாருங்க, கவ் ngவ் சவ், இது ஃபுல்லாக வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எங்கேயுமே நம்ம பயன்படுத்துவது கிடையாது. இந்த ரவ்வு, அப்புறம் ழவ்வு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், இந்த மாதிரி சொற்கள்லாம் எழுத்துக்கள் பெருவாரியாக தற்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. செய்யுள்களில் வேணா இருக்கலாம், ஆனால் இப்பெல்லாம் அதை பயன்படுத்துறது இல்லை. சரிங்களா? அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு எங்கெங்க எந்தெந்த எழுத்து எங்கெங்க வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட சரி, நல்லது. இப்போ இந்த நம்மளுடைய பாட புத்தக வரிசைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வகுப்புக்கு ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரிங்களா? வேற எதுவும் இல்லை, கொஸ்டின்ஸும் கிடையாது. அதனால இந்த பாடப்பகுதியை முடிச்சுக்கலாம். நம்ம இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த காணொலியில் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பாட புத்தக வரிசையில் முதல் காணொலி பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்த காணொலி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த டேர்ம் 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேர்ம் 2 ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கிறது டேர்ம் 1, அதில் இலக்கணம் முழுமையாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டேர்ம் 2ல் உள்ள இலக்கணம் முழுமையாக பார்த்துருக்கோம். எனவே ஒவ்வொரு வகுப்புகளில் ஒவ்வொரு இலக்கண பகுதியில் ஃபுல்லாக முடிச்சிருவோம். சரிங்களா? முடிச்சிட்டோம்னா நமக்கு இதை நீங்கள் திரும்ப உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா. சரியா? நம்ம விரைவில் அடுத்து பார்ப்போம். இதே மாதிரி பழைய பள்ளி பாடப்புத்தகம் எடுத்துட்டு நடத்திடுவேன். சரிங்களா? இதனால உங்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பி பயன்பெற செய்யுங்கள். இதுவரை என்னுடைய வகுப்பிலிருந்து கவனித்து பயன்பெற்றமைக்கு நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.